ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண செல்வி மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் லெட் அஸ் ஆல் வெல்கம் த சீனியர் மோஸ்ட் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் தங்கவேலு சார் டு அவர் Meta Women's Fitness Club. And your presence is very valuable and we are all encouraging and appreciating your time, sir. Welcome to one and all. I am Selvi Shanmugi, psychotherapist of Bhavani Rashi Hospital and consultant for Arvind Hospital and freelancer for all the hospitals at Erode. மனநலத்துறையில் ஏறத்தாழ 10 வருஷங்கள் இதில் பயணம் பண்ணியிருக்கேன். உங்களெல்லாம் இந்த அழகான காலையில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு. சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு, ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னா என்ன, ஏன் இன்னைக்கு உலகையே இது மிரட்டிட்டு இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் எதுக்காக இந்த பயம் வருது, இது சார்ந்த விளக்கங்களுக்காக ஈரோட்டின் தலைமை மருத்துவர், மூத்த மருத்துவர் டாக்டர் தங்கவேல் அவர்களை இங்கே வரவேற்பதில் இந்த அரங்கம் மிகவும் பெருமை கொள்கிறது. அதேபோல் உடல், மனம், உடற்பயிற்சி மூன்றும் ஒன்று சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியாக நமக்கு கிடைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். அதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் தெரிந்து கொள்வீர்கள். மருத்துவம்னாலே அனுபவம் தான். அனுபவம் இருக்கவங்க அதிகமான மருத்துவத்துறையில் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லுவாங்க. இது என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அனுபவங்கள் தான் இவரை இங்கு நான் முன்னிலையில் கொண்டு வந்திருக்கிறேன். என்னோட மாமனாரோட அப்பா வந்து அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா, சொப்பன சுந்தரியோட கார் வந்து நம்ம கிட்ட இருக்கு, இப்போ யார் சொப்பன சுந்தரி ஆட்டிருக்காங்கன்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி அந்த காலத்து மைனர் அவரும் என்னோட மாமனாரும் உட்காந்து அவரோட வாலிப வயசுல சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. போது இவர் என்ன கேட்டிருக்காரு, இவரை பார்த்து, ஏப்பா நீ தயிர் ஊத்திக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்ல நான் அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் சம்பாதிக்கல அப்படின்னு பொதுவா, இதுல எந்த உள்நோக்கமோ உள்குத்தோ கிடையாது, சாதாரணமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பதில் வந்து அவர் மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்கு, நாளடைவுல மாத்திருக்கு. இவர் பாட்டுக்கு ஒரு மோர் சாதம் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டார். அதே நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அவனுக்கு உள்ள போற சோறு எப்படியாவது ஜீரணம் ஆகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம குத்தி காட்டி பேசியிருப்போம் இல்லையா? தட்ஸ் அவர் ஹியூமன் டெண்டன்சி. பொறுப்பு, பணிவு, ஒரு நல்ல குணங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்திருக்கு. இதெல்லாம் ஜெனட்டிக்கலா எனக்கு என்னோட பசங்களுக்கு வந்திருக்கலாம். அதே மாதிரி அம்மா வழி தாத்தா அவர் ஒரு நல்ல மிகச்சிறந்த சித்த மருத்துவர். அவர் வந்து இந்த சண்டமாருதம், அயன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த அயன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னா, இன்னைக்கு பல முறைகள் இருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஆத்து மணலை எடுத்துட்டு வந்து படிப்படியா சலிச்சு அதை புடம் போட்டு அந்த அயனை வந்து கொடுப்பாங்களாம். இந்த சண்டமாருதம் கொடுக்கும்போது இந்த ருமட்டாய்டு ஆத்தரைட்டிஸ், அவர் கொடுக்குற சித்த மருத்துவத்தில் வந்து உயிர் போகிற மாதிரி இருக்கவங்க கூட எந்திரிச்சு உட்காந்துருவாங்களாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுற மருந்து இன்னைக்கு நம்ம டெக்னாலஜியில் வந்து ஈவன் நம்ம தொல்காப்பியத்திலிருந்து ஓலைச்சுவடிகள் இருக்கிற விஷயங்கள் வரைக்கும் நம்மால் இன்னைக்கு வந்து பாதுகாக்கப்பட முடியுது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட செஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை நம்மால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஆதங்கம் எனக்குள்ள இருந்தது. கமலஹாசன் சொல்லுவார் இல்லையா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஐயா யார் தெரியுங்களா, காந்தி, காமராஜர், சர்தார் வல்லபாய் படேல், மோடி இதெல்லாம் கலந்து செய்த ஒரு கலவை. இவர் ஒரு விலை மதிக்க முடியாத மனிதர். விதை நான் போடுறேன், பழம் என் பேரை சாப்பிடுவான் அப்படின்னு சிவாஜி சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரிதான் இன்னைக்கு அவர் கொடுக்க போற இந்த விலை மதிக்க முடியாத விஷயங்கள் காலத்தால அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய உள்ளுணர்வோடையும் ஒரு ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்போடையும் தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செஞ்சேன். அவ்வளவு ஒரு விலை மதிக்க முடியாத விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கு. மனதளவுல வந்து ஒரு நல்ல எண்ணம், நம்ம மேல வரணுங்கிற ஒரு உத்வேகம் இதெல்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுத்தி எதுவுமே சரியில்லைனாலும்
பக்கத்து வீட்டுக்காரர் சரியில்லை, வண்டி சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, எனக்கு படித்த ஸ்கூல் சரியில்லை, இப்படி எந்த காரணங்களுமே உங்களுக்கு பெருசாக தோணாது. எப்போ உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு ஆத்மார்த்தமான வேகமும் ஒரு உந்துதலும் இருக்கு, இந்த காரணங்கள் எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா அதே உங்களுக்குள்ள ஒரு கோபம், பகை, பொறாமை இதெல்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுத்தி இருக்க எல்லாத்துலயுமே ஒரு குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. நான் படிச்ச ஸ்கூல் இப்படி இருந்திருக்க கூடாது, எங்க அம்மா இப்படி இருந்திருக்க கூடாது, எங்க அப்பா என்ன அதுல படிக்க வச்சிருக்கணும், எனக்கு கார் இல்ல, இதெல்லாம் என்ன காரணத்தினால அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற சரியில்லாத தன்மை இருக்கும்போது இதில் இந்த காரணங்களை வெளியில தேடுவீங்க. அதே போலத்தான் ஒரு உடல் உறுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அது சரியா இருக்கிற வரைக்கும் அந்த ஆர்கான்ஸ் எல்லாமே கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, எந்த இதையும் பஞ்சர் பண்ணாது. நீ சாப்பிடு, வாந்தி எடு, என்ன வேணா செய், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா மற்ற உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும், மற்ற உறுப்புகளோட துணையை தேட ஆரம்பிக்கும். உடம்பு சரியில்லைன்னா ஒரு மிகச்சிறந்த மருத்துவர்கிட்ட போறோம், மனசு சரியில்லைன்னா எங்க கிட்ட வரலாம். இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும்தான் இருக்கும், லிவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் போராடும், பான்கிரியாஸ் அப்படி கிடையாது. அப்படியாப்பட்ட விஷயங்களை ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய இது ஒரு அருமையான வாய்ப்பு. இதெல்லாம் தாண்டி இவர் மருத்துவர் தானங்க, அவ்வளோ அனுபவம் மிக்கவர் தானங்க, அதை விட என்னங்க இவர்கிட்ட பெருசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஷாக் அப்சர்வர். இவர்கிட்ட நீ ஒரு மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவோ கவலையாவோ இல்லை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நீங்க போய் அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோன்னா அவரோட விலாசமே சிரிப்பு தான், கூலா உட்காந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு பலம் வரும் பாருங்க, நிச்சயமா கடவுள் கூட கொடுக்க முடியாதுங்க. நிச்சயமாலுமே இந்த இளைய தலைமுறை கத்துக்க வேண்டிய ஒரு விலை மதிக்க முடியாது. நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கூட வாழ்க்கையில ட்ரஸ்டே கிடையாது, எங்கே போனாலும் இன்னைக்கு பிரச்சனையோட ஆதாரம் எங்க இருக்கு, ட்ரஸ்ட் கிடையாது. அப்படி நீங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ், ஹைப்போகாண்ட்ரிக், எனக்கு அது வந்துடும் இது வந்துடும், அடுத்த பிரச்சனை இப்படி இருக்கு, இந்த டெஸ்ட் பண்ண அந்த டெஸ்ட் பண்ண, எனக்கு அந்த நோய் வந்துடும் இந்த நோய் வந்துடும்னு எனக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. ஹைப்போகாண்ட்ரிக் அப்படின்னா கற்பனை, இது அதுவா இருந்திருக்குமோ, ஒருவேளை இந்த டெஸ்ட்ல அது தப்பா இருந்திருக்குமோ, இந்த டெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கரெக்டா இல்லாமல் இருந்திருப்பாங்களோ, நான் அதை பார்க்காம விட்டுருப்பனோ, இந்த டெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் வேற டெஸ்ட் வந்து இதுல மிக்ஸ் ஆயிடுச்சோ, எனக்கு தப்பா சொல்றாங்களோ, இதெல்லாம் ஹைப்போகாண்ட்ரிக். இதெல்லாம் வந்து பதட்ட நோயோட ஆரம்ப அறிகுறி. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அழகான பல விஷயங்களை தாண்டி ஒரு ஷாக் அப்சர்வர் ஆகவும் நம்ம இடையே வந்து அவரை பார்க்கும்போதே நம்ம மனசுக்குள்ள அப்பா ஒன்றும் இல்லடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் இவர். அவரை வந்து நமக்கு இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷனோட நம்ம இவரோட கலந்துரையாட இருக்கிறோம். உங்கள் அருமையான கேள்விகளோட அவனோட பயணப்படலாம், சரிங்களா? Completed his MBBS at Tanjavur Medical College in the year of 1967. Completed MD General Medicine at Madurai Medical College at 1971. Worked as an assistant professor of medicine at Tanjavur Medical College 1971 to 77. Had presented more papers in general medicine in national journals. Worked as a specialist in medicine at Government Headquarters Hospital Erode from 1977 to 1980. Resigned from government service at 1980. Has been practicing as a consultant physician from 1980 till date at Abhirami Kidney Care. He has participated in many CMEs conducted in and around Erode. He is an active member of IMA, API, RSS, DM. He is at his 82. ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்து ஐயாவை இந்த இதுக்கு நம்ம வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் மிஸ்டர் ஜவஹர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு கடுமையாக உழைத்து எல்லா விதமான ஏற்பாடுலாம் செய்த செல்வி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இதை தெரிந்து கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த டயபெட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு வந்து உடலில் உள்ள உலகத்தில் உள்ள ஜனங்களை பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இரத்த கொதிப்புங்கிற வியாதி 3ல் ஒருத்தருக்கு இருக்குது உலகத்தில். 3ல் ஒருத்தருக்கு இரத்த கொதிப்பு, 4ல் ஒருத்தருக்கு சர்க்கரை. சர்க்கரையில் 2 வகை, ஃப்ராங்க் டயபெட்டிஸ் மெலைட்டஸ், சர்க்கரை நோய் வந்துவிட்ட நிலைமை. இன்னொன்று ப்ரீ டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் வரப்போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். வரப்போகக்கூடிய ஸ்டேஜிலிருந்து வராமல் தடுக்கவும் அதை தள்ளி போடவும் என்னென்ன செய்ய முடியுங்கிறதுக்காகத்தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். அந்த மாதிரி நிலைமையில் நாம் கண்டுபிடித்தோமானால் அதை முயற்சி பண்ணி அதை நாம் தடுக்கிறதுக்கு வேண்டிய வேலைகள் செய்யலாம். 2 வகையான இருக்குது. இப்படி சேர்த்து பார்த்தோம்னா 4ல் ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் உள்ளக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் 3ல் இந்த கார்போஹைட்ரேட்லேருந்து உள்ளுக்குள்ளே அப்சார்ப் ஆகக்கூடிய குளுக்கோஸ், இந்த குளுக்கோஸ் தான் நம்மளுடைய செல்ஸுக்கு உண்டான எனர்ஜியை சப்ளை பண்ணுது. இந்த குளுக்கோஸை நம்ம பாடியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய
ஹார்மோன் தான் இன்சுலின். இந்த இன்சுலின்கிற ஹார்மோன் வந்து பேங்க்ரியாஸ் கணையத்தில் உள்ள ஐலட் செல்ஸ் அப்படிங்கிற பகுதியில் உள்ள பீட்டா செல்ஸ்லேருந்து உற்பத்தியாகி வருது. இந்த இன்சுலின் சரியான முறையிலே சுரந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ ஆகாரம் சாப்பிட்டாலும் சரி, அந்த கணையம் அந்த இன்சுலினை உற்பத்தி செய்து அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும். அவங்களுக்கு பர்த்லேயே இந்த பீட்டா செல்ஸ், அதாவது அந்த கணையத்தில் உள்ள ஐலட் செல்ஸில் உள்ள பீட்டா செல்ஸ் வந்து அழிஞ்சு போயிருக்கும். இன்சுலின் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்லே அழிஞ்சு போயிருக்கும். அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நம்மளுடைய செல்களே நம்ம செல்களை தாக்கி அழிக்கிறோம். எதிர்ப்பு சக்தி வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாவை தான் அழிக்கணும். தன்னைத்தானே அழிக்கக்கூடிய ஆட்டோ ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகி இந்த கணையத்தின் செல்கள் அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போகும் பொழுது இந்த டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட்டுகளுக்கு இன்சுலின் உற்பத்தியே இருக்காது. கடவுள் அருளால் 5-10% மட்டும்தான் இப்படி. மீது 90% வந்து டைப் 2ல் இருக்கிறாங்க. டைப் 2வில் இருக்கிறவங்கள 40 வயசில் பிடிச்சி வைத்தியம் பண்ண ஆரம்பித்தா ஒழுங்காக வைத்தியம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருந்தாங்கன்னா 90 வயசு வரைக்கும் இருக்கலாம். 40லேருந்து 90 இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு. நமக்கு எல்லா விதமான மருந்து மாத்திரைகள் இருக்குது, மற்ற முறைகள் இருக்குது. ஆனால் அந்த டைப் 1 இருக்கிறவங்க மட்டும் அந்த இன்சுலின் உற்பத்தி முழுமையாக வந்து இழந்து போய்விடுவதனால் அவங்களுக்கு இன்சுலின் செலுத்தி கொண்டால் மட்டுமே அவங்க உயிர் வாழ முடியும். செலுத்தியும் இன்றைக்கி வந்து அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணுற அளவுக்கு இன்சுலின் அவைலபிள் ஆகிடுச்சு. 1922 தான் இந்த இன்சுலினை வந்து பேண்டிங் அண்ட் பெஸ்ட்டுங்கிறவங்க 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. 1922க்கு முன்னாடியெல்லாம். இப்பொழுது இந்த டைப் 1 உள்ளவங்க இந்த இன்சுலின் போட்டுக்கிறதுனால உயிரோடு இருக்கலாம். உற்பத்தியான இன்சுலினுக்கு செல்லில் இருக்க வேண்டிய அந்த சென்சிட்டிவிட்டி அது வந்து பிரேக் ஆகிறது. ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் இன்சஃபிஷியன்சி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ரெண்டாவது வகை டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸை உருவாக்குது. பட் ஏன் இது இப்படி உருவாக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு பல காரணங்கள் வந்து ஹைப்போதசிஸ் லெவலில் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் ரத்தத்தினுடைய சுகருடைய அளவு நார்மலாக இல்லாமல், நார்மலாக வந்து ஃபாஸ்டிங்கில் வெறும் வயிற்றில் 70லேருந்து 110 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம் ஃபாஸ்டிங் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது போஸ்ட் பிராண்டியல் ஸ்டேஜ், சாப்பிட்டு 2 மணி நேரம், ரேண்டம் அட் எனி பார்ட் ஆஃப் த டே த்ரூ அவுட் த 24 hours. ஆல்சோ யூ கேன் ஹேவ் பிட்வீன் 80 to 140 கட் ஆஃப் இந்த ஸ்டேஜில் இருக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஒரு நார்மலாக இருக்கும் பொழுது எந்த உணவு சேர்ந்தாலும் இந்த அளவு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த சர்க்கரை நோய் ஏற்பட்ட பிறகு சரியான முறையில் ஆகார முறைகளை பின்பற்றாமலும் வைத்தியம் பண்ணிக்கொள்ளாமல் இருப்பேமே ஆனால் இந்த ஸ்டேஜ் மெயின்டைன் ஆகாது. இது மாறி போய்விடும். மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால் இந்த சர்க்கரை நோய் நமக்கு ஏற்படுவது எந்த வகையிலுமே தெரியாமல் ஏற்பட்டுவிடும். சத்தமில்லாமல் வந்திருக்கும் நமக்குள்ளார. அதனால தான் அதுக்கு பேரே சைலண்ட் கில்லர்னு வச்சுருக்கான். நெஞ்சுலி வந்து துடிச்சு இறந்து போகிற மாதிரி ஒன்றும் ஆகிட மாட்டான் இவன். ஆனால் உள்ளே வந்திருக்கும். மெதுவாக உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த குழாயில் பாதிச்சுக்கிட்டே வரும். பிறகு நரம்ப மண்டலத்தை பாதிச்சுட்டே வரும். நமக்கு தெரியாது. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு போனாங்கன்னா பார்த்தாங்கன்னா ஒரு 100 பேர்த்து பார்த்தாங்கன்னா அதில் ஒரு 10 பேருக்கு சுகர் இருக்கும். நீங்கள் காய்ச்சலுக்குன்னு போய் பார்த்தோம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அங்கே சுகர் இருக்கும். சில அறிகுறிகள் தெரியலாம், ஆனால் தெரியாமலுமே சர்க்கரை நோய் வந்து விடலாம். இப்போ காலையில் டிஃபன் என்றால் 3 இட்லி இல்லை 3 தோசை இல்லாட்டி 3 சப்பாத்தி இது போல் சாப்பிட்லாம். ஸ்வீட் அண்ட் பிவரேஜஸ் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம். பட்டர் மில்க் சாப்பிட்லாம், சூப் சாப்பிட்லாம். அதுக்கு நீங்கள் சர்க்கரை போட வேண்டிய அவசியமே இல்லை, தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். பப்பாளி, கொய்யா, வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ செய்து நம்ம வந்து அந்த இருக்கக்கூடிய இன்சுலினுக்கு ஏற்ற மாதிரி உணவை நம்ம கட்டுப்படுத்தி அதை நம்ம கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி செய்துட்டு வரணும். இதில் முக்கியமாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் அண்ட் டயட், ரெண்டுலேயும் முயற்சி பண்ணோம்னா அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜையே வந்து வராமல் தடுக்கலாம் சான்ஸ் இருக்குது. அதை அப்படியே தள்ளி கொண்டு போய் 10-15 வருஷத்துக்கு மேலேயே தள்ளி கொண்டு போய் விடலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து டயட் சொல்லி கொடுத்தபடி டயட்டை நம்ம மெயின்டைன் பண்ணி சாப்பிட்ணும். ரெண்டையும் மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டும் அப்படியும் நம்ம வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 140க்கு குறையாமல், சாப்பாட்டு பிற சுகர் 200க்கு குறையாமல் இருக்கும் பொழுது நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். 99 வரைக்கும் 2 மெடிசன் மட்டுமே இருந்தது. சல்ஃபனைல் யூரியா, பைக்வைனஸ் மட்டுமே இருந்தது. பிறகு 99 பிறகு நாங்களுக்கு வந்து கில்டசோன்ஸ் வந்தது, DPP-1 வந்தது, SGLT இன்ஹிபிட்டர் வந்தது, நிறைய வந்து விட்டது. சல்ஃபனைல் யூரியா அப்படிங்கிற மருந்து மட்டும்தான் அந்த இன்சுலின் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த டைப் 2 டயபெட்டிஸ்
அந்த சர்க்கரை நோய் ஏற்படும் பொழுது இந்த பீட்டா செல்ஸ் இன் ஐலட் செல்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸில் 50% அழிஞ்சு போயிருக்கும். கால் எரிச்சல் வந்துருச்சுனாலே சர்க்கரை வந்துருச்சான்னு பார்த்துடணும். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம், கால் கொண்ட நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். செக்ஷுவல் இதில் இந்த லேக் ஆஃப் எரெக்ஷன் சொல்லலாம். அதை அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அது பாதிக்கப்படலாம். இருதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், மூச்சு திணறல் அப்படி ஏற்படலாம். நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதுன்னா மற்ற மாதிரி பக்க விளைவுகள் மாதிரி ஹெமிப்ளீஜியா, மானோப்ளி, அதாவது ஒரு பக்கவாதம் அது மாதிரி ஏற்படலாம். கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா கண் பார்வை பாதிக்கப்படலாம். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் டயபெட்டிக் கீட்டோசிரோசிஸ், சர்க்கரை வியாதி இருக்கு, வைத்தியம் பண்ணாமே இருந்தாங்க அப்படின்னா சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு 400, 500, 600 அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு வந்துடுவாங்க. முக்கியமான பாயிண்ட் ஸ்மோக். ரத்த குழாயில் சுருங்கக்கூடிய தன்மை உண்டானது. அதனால தான் யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக்ல வருது அப்படின்னா ஸ்மோக் பண்ணுவாங்களா? அப்படி ஏற்படும் பொழுது சரியான கவனிக்கல கேங்க்ரீன் ஆகி ஆம்புடேஷன் வரைக்கும் போயிடுவாங்க. இன்னொரு முக்கிய தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனவரி மாதம் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், அடுத்த ஜனவரி மாதம் நிற்பாங்க அவங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரைக்கு நம்ம எழுதுகிற மருந்து உங்களுக்கு எப்போவும் அதே விளைவை கொடுத்துட்ருக்கோம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி 2 மாதத்தில் கண்ட்ரோல் ஆகிறது, 7 மாதம் கழித்து பார்த்தா 4 மாதத்தில் கொடுக்க வேண்டி வரலாம். திருப்பி 2 வருஷம் கழித்து பார்த்தா ஒரே மாதத்தில் கண்ட்ரோல் ஆகலாம். உடலுடைய திசுக்களுடைய செயல்பாடுகள் வெவ்வேறு டயத்தில் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பீரியாடிக்கலாக ரெகுலராக செக்கப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இதனால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. 3-4 வருஷமாக இருக்குது சுகரு, பாதம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுங்க? இந்த நரம்பு இன்றைக்கி நம்ம பாதிக்குதுன்னா நேற்று ஏற்பட்ட பாதிப்பினுடைய விளைவு அல்ல, 6 மாதங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட பாதிப்பினுடைய விளைவு இன்றைக்கி கால் எரியுது. அடைப்பு, அத்திரோஸ்க்ளெரோசிஸ் ஏற்பட்டு அதில் போய் பிளட் வெசல் இவ்வளோ பெருசாக இருக்குது, இப்படி நேரம் ஆகிடும், ரத்த ஓட்டம் குறையிறது. அந்த மாதிரி குறையும் பொழுது தான் அந்த நரம்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும். நம்ம சர்க்கரை குணம் பண்ண அந்த ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ரத்த ஓட்டம் பழைய லெவலுக்கு வர்றதுக்கு இட் மே டேக் 3 to 6 weeks. டாக்டர், இப்போ பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிஸாக இருந்தாங்கனாக்கா அவங்களோட குழந்தைங்களுக்கு கட்டாயம் வரணுன்ற சூழ்நிலை இருக்குங்களா டாக்டர்? இது ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம், எல்லோரு மனதிலும் இருக்கக்கூடியது. ஆனால் இந்த டயபெட்டிஸில் எப்படின்னா, ஒருத்தர் அட்லீஸ்ட் ஃபாதர் மதரில் ஒருத்தர் மட்டும் டயபெட்டிக்காக இருந்தால் 25% சான்ஸ் தான். ஃபாதர் மதர் 2 பேரும் டயபெட்டிக்காக இருந்தது அப்படின்னா 50% சான்ஸ். ஆனால் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி இந்த மாதிரியான ஒரு உடல் பயிற்சி, ஆகார முறைகள் எல்லாம் பண்ணாங்கன்னா அதிலேருந்து நீ விடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருக்கிறப்ப இன்சுலின் இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கான். நாங்கள் 6th படிக்கிறப்ப அவனுக்கு அந்த மயக்கம் அந்த மாதிரி எதுவுமே நான் அவனை பார்த்ததில்ல. ஆனால் இப்போது காலேஜ் டேஸ் ஆகும்போதெல்லாம் இப்போ தான் புரியுது, அவன் மயக்கம் போட்டுடுறான். இப்போ நீங்கள் 15 யூனிட் போட்டு மயக்கம் வந்துருச்சு, நீங்கள் சர்க்கரையை போட்டு சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த நாளைக்கு 10 யூனிட்டு தான் போடணும். இல்லை 10 போட்டு மயக்கம் வருதுன்னா 5 யூனிட்டு தான் போடணும். 5லேயே மயக்கம் வருதுன்னா இன்சுலினை நிறுத்திடணும். வணக்கங்க சார். இந்த 2 monthsக்கு முன்னாடி ஃபீவர்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தது தான் 162 சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ ஒரு 7 daysக்கு முன்னாடி எடுத்தப்போ 192 இருக்குன்னாங்க. இது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்களா இல்லை நம்ம ஃபுட் கண்ட்ரோல் வச்சு கட் பண்ணிக்கலாங்களா? இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமே நீங்கள் ஃபார்மகலாஜிக்கல் தெரப்பிக்கு போகலாம். ஒரு சில டைம் ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ், ஸ்ட்ரிக்ட் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்போவும் ஃபாஸ்டிங் 140க்கு கீழே, போஸ்ட் பிராண்டில் 200க்கு கீழே வரல அப்படின்னா மட்டும் யூ கேன் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். டில் தென் யூ கேன் மேக்கப் வித் திஸ். இஸ் இட் ரிவர்சபிள்? லைக் ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஆல்ரெடி வந்தவங்கனால ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணால் ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஒரு மைல்டு டயபெட்டிக் இல்லை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கிறவங்களுக்கு அது ரிவர்ஸ் ஆகி லைஃப் ஓடலாம். பட் 500, 600 மில்லிகிராம் வந்தவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு வழி இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க, அதாவது அந்த ஐலட் செல்ஸ் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. இந்த ஐலட் செல்ஸை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி, இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இந்த இன்சுலின் செக்ரேட்டிங் செல்ஸ் இருக்குல்ல, ஐலட் செல்ஸ், அதை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம்னா க்யூர் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சார் அப்புறம் ஜெனட்டிக்ஸில் வருதுல்ல சார், உங்கள் சன் கூட கண்ட்ரோலாக இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, ஜெனட்டிக்ஸ் மூலியமாக வருதுல்ல சார், உங்கள் சன் கூட கண்ட்ரோல்டாக இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது வர்றதுக்காக ப்ரிவென்டிவ் எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து என்னென்ன எடுக்கணும், மெஷர்ஸ் என்ன? இப்போ வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகலை. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் அவங்க வந்து சக்சீட் ஆனாங்கன்னா they want to break the transmission of many diseases. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யங்கர் ஏஜ்லேருந்தே ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு வரும்போது வென் யூ கெட் டு த ஜிம் இந்த ஓல்டர் ஏஜ் போது ஒரு 30 அந்த வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ் அண்ட் போன், ஈவன் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்னிங் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இன்டென்ஸான ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களோட லோட் பேரிங் கெப்பாசிட்டி, உங்களோட இன்ஜுரி ரெக்கவரி, மைனர் மைக்ரோ டேஸ்ட் வந்து மசிலில் ஏற்படும். அதை வந்து இன்ஜுரி ரெக்கவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் சடனாக ஒரு 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்துருச்சு நம்மளுக்கு, இனிமேல் ஜிம் போய் உரமா குறைக்கணும் அப்படிங்கும்போது யூ ஷுட் கோ வித் லெஸ் இன்டென்சிட்டி ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா, யூ கேன் கம் தேர் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வார்ம்அப்ஸ் பண்ணுங்கள், பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள், பேசிக் கார்டியோ ஆக்டிவிட்டி, வெரி லைட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஓகேங்களா, வெரி லைட் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் கொடுப்போம். நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து நாங்கள் கொடுக்குறது அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா புஷ்ஷு, புல்லு, லஞ்சு, ஸ்குவாட்டு, கெயிட்டு, ட்விஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 7 ஆக்டிவிட்டி கேரி பண்ணுறது. இந்த 7 ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணால் நம்ம எல்லா டே டு டே ஆக்டிவிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கதவை தள்ளுறீங்க, இழுக்கிறீங்க, ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹேண்டில் கேரி பண்ணுறீங்க, இப்படி ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க, லஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஸ்குவாட் பண்ணுறீங்க, இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவிட்டியோட நம்ம ஒர்க் அவுட்டோட சேர்த்து கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் ஃபங்க்ஷனல் ஹெல்த்தும் போத் வந்து ஈஸியாக டெவலப் ஆகும். நீங்கள் உங்களை நீங்கள் தான் உங்களுக்கு காம்படிஷன் நடத்துகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீக் நீங்கள் எப்படி இருந்தாலும் பார்க்கணும், தவிர உங்கள் பக்கத்தில் உங்கள் எப்படிங்க பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணி நான் ஏதோ இன்ஜூர் பண்ணிப்பாங்க. பழைய சோறு வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டு, நம்ம அது எதுக்கு அவாய்ட் பண்ணணும் டாக்டர்? நம்ம வந்து பழைய சோறு அவாய்ட் பண்ணுறது காரணம் வந்து அளந்து குடிக்க முடியாது நம்மளால். நீங்கள் கரெக்டாக 150 கிராம் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம், தப்பு ஒன்றும் இல்லை. அளவு தான் முக்கியம். கம்பு தான் சாப்பிட்ணும், கேழ்வரகு தான் சாப்பிட்ணும், இட்லி தான் சாப்பிட்ணும், கோதுமை தான், அரிசி தான் கணக்கே கிடையாது. அளவு தான் முக்கியம். ஒரு டயபெட்டிக் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா அவனுக்கு வேறு இன்டர்னல் ஆர்கன்ஸ் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? பிகினிங்லேயே கண்டுபிடித்து விட்டோனால் உடனடியாக நம்ம அதை கண்ட்ரோல் செஞ்சிட்டோம்னா, கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தோமே ஆனால் எந்த எண்ட் ஆர்கன் டேமேஜ் இல்லாமல் வாழலாம். சர்க்கரை வியாதி கண்டுபிடிக்கப்படாமலோ இல்லை கண்டுபிடிக்கப்பட்டு சரியான முறையில் கட்டுப்படுத்தாமல் இருந்தால்தான் உங்களுக்கு எண்ட் ஆர்கன் டேமேஜ் வரும். மெடிகேஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ மெடிகேஷன் எடுத்து அவாய்ட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் எனக்கு சுகர் இருந்தாலுமே நான் டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிகேஷன் சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அவேர்னஸ் இல்லை. அதை பற்றி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். உங்களால் வந்து மெடிசின்ஸ் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிளட் சுகர் வந்து ஃபாஸ்டிங் 140, 126, பிபி 200க்கு கீழேயே உங்களால் வாழ முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம், தள்ளிக்கிட்டே போகலாம். 300, 400 வரும்பொழுது நீங்கள் வைத்தியம் பண்ணியே ஆகணும். இல்லை என்றால் உங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும். ஜவஹர் அவர்கள் ஐயாவை கௌரவிக்க இருக்கிறார். Thank the organizers for having made such a big occasion in this place. Thank Mr. Jawahar, Mr. Selvi and his partners, and all the audience who have been listening to us so patiently, calmly, quietly for the past 2 hours. I thank you one and all, and be aware of the existence of diabetes mellitus. Try to take all precautions, try to diagnose early, get control, have a normal long life as everyone else will have. Thank you. நமது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த டாக்டர் தங்கவேல் அவர்களுக்கும் மற்றும் இதை பொறுமையுடனும் ஆர்வத்துடனும் கவனித்த அனைவருக்கும் மற்றும் இந்த அரங்கத்தை கொடுத்து வழங்கிய மெட்டா ஹியூமன்ஸ் ஜவஹர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு இதைவிட இன்னும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை ஆர்வத்துடன் சந்திக்க காத்திருக்கிறோம். நன்றி.